ரொம்ப பாமர மக்களுக்கு இந்த மாதிரி படம் தான் ரொம்ப பிடிக்கும். அதாவது அவங்க இந்த படம் அவங்க உணர்வை கடத்துது. அந்த படம் பார்க்குறவங்க மக்கள்லாம் ஏற்றுப்பாங்க. அதில் எந்த மாற்றம் இருக்குது. அந்த மாதிரி தான் அந்த எமோஷன்ஸ்னா குழந்தை மாறுது. குழந்தை மாறும்போது தாய் மாறுறாங்க. அவங்களே அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு பார்க்கும்போது அது உணர்வு அவங்க கடத்துற மாதிரி இருக்கு. சில வசனங்கள்லாம் அப்பப்போ நெஞ்ச பாதிக்கிற மாதிரி இருக்கு. இது எப்படி நான் எப்படி சொல்றது இந்த புதுவெளியில்? ஆனால் அதை பார்த்தா அது உங்களுக்கு தெரியும். நல்லா அருமையாக இருக்குது படம். நல்ல படம், குறை சொல்ல முடியாது. அருமையான படம். மக்கள் மிஸ் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி படத்தை பார்க்கணும், பார்ப்பாங்க. ரேட்டிங் 10க்கு 8 கொடுக்கலாம் சார். 8 கொடுக்கலாம். ஒன்லைன் அதை வந்து அழகா சொல்லியிருப்பாங்க. நான் இதுல வந்து யோயோ சார் தம்பி மாதிரி, லைக் எப்படின்னா யோயோ சாரோட வைஃப் தம்பி. ஸோ யோயோ சார் கூடயே நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஒரு காமெடி ப்ரோ, மெஜாரிட்டி காமெடி. அதில் எமோஷனல் இருக்கு. ஏன்னா ஃபேமிலி அப்படிங்கிற விஷயம் இன்வால்வ் ஆகும்போது நம்ம குடும்பம் எல்லாருக்குமே இருக்கு. அந்த கேரக்டர் கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு சொன்னா நான் கதை வெளி சொல்ல மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் வந்து முக்கியமான ஒரு கதாபாத்திரம் நான் பண்ணிட்டு இருக்கேன். இதுல ஒரு கதை நகர்றதுக்கான ஒரு கதாபாத்திரம் தான் நான் பண்ணியிருக்கேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு டைரக்ஷன் டீம்ல டைரக்டர் எனக்கு கொடுத்தது ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் டைரக்டருக்கு முக்கியமா இது ஃபர்ஸ்ட் படம். பட் இவ்வளோ ஆர்டிஸ்ட் கூட பண்ணியிருக்காரு. அது நிச்சயமா ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே இல்லை. ரொம்ப ஆர்டிஸ்ட் ஹேண்டில் பண்ணதும் சரி, இல்லை எங்களெல்லாம் நடிப்பு எங்ககிட்ட வாங்கினது எல்லாமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. டீமுக்கும் சரி எங்களுக்கும் சரி உங்கள் ஆதரவு தேவை. February 14 பேபி நடக்குது தியேட்டர்ஸில். கண்டிப்பாக பாருங்கள், உங்கள் ஆதரவு கொடுங்க. லவ் யூ ஸோ மச். நீங்கள் எல்லாருமே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர். தேங்க்யூ. காமெடி ஒரு 50% ஒர்க் அவுட் ஆயிருக்கு, 50% ஒர்க் அவுட் ஆகல. சாங்ஸ் ஒரு 2-3 சாங்ஸ் பரவாயில்ல. என்ன இருக்கும் நினைக்கிறீங்க? அதேதான், ஒரு குழந்தைய மாத்தி எடுத்துன்னு போயிடுவாங்க, அதை திருப்பி எடுத்துன்னு வைக்கிறது தான் டாஸ்க். அதை வச்சுதான் அந்த படமே போகுது. ஓகே, லாக் இருக்கு, பட் ஆனால் தெரியாது. ஃபேமிலி ஆடியன்ஸ் மேபி இது கவர் பண்ணும். ஓகே, ஒன் டைம் பார்க்கலாம். நீங்க ரொம்ப வெறுத்து ஓடிற அளவுக்குலாம் இல்லை, ஒன் டைம் பார்க்கலாம். ஃபேமிலியோட போனா உங்களுக்கு பிடிக்கும். யாரோட ரோலா அந்த மாதிரிலாம் யாருமே இல்லை. சிக்னேச்சர் ரோல்லாம் யாருமே பண்ணல. வராங்க, பண்றாங்க, போறாங்க, அவ்வளோதான். அவ்வளோதான். மக்களை என்டர்டெயின் பண்ண முடியும், என்ன பண்ண முடியுமோ பண்ணியிருக்காங்க. சிலது ஒர்க் அவுட் ஆயிருக்கு, சிலது ஒர்க் அவுட் ஆகல. எப்போ எத்தனை 10 காயில் 10 காயில் 5 அது கேட்குறேன். 10க்கு 6 கொடுக்கலாம் ப்ரோ. அதெல்லாம் வேஸ்ட் ப்ரோ. மாத்தி எடுத்து போயிடுவாங்க ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. ஒரே மாதிரி காஸ்ட்யூம் இருக்கா திரும்பி அதெல்லாம் இல்லை ப்ரோ. அதுதான் சொல்றேன், 50% ஒர்க் அவுட் ஆயிருக்கு காமெடிஸ். அதனால கம்பேர் பண்ணாது. மியூசிக் ஓகே, ஒரு ஃபேமிலிக்கு கனெக்ட் ஆகும். மதகராஜ் அளவுலாம் இல்லை. நீங்க அப்படிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வராதீங்க. நல்லா அதிக ஏன்னா அது வந்து சந்தானம், இது யோகி பாபு. ஓகேவா? அந்த மைண்ட் செட்டோட வந்துக்கோங்க. சந்தானம் பண்ற யோகி பாபாலாம் பண்ண முடியாது. அது நீங்க இந்த படம் பாத்தீங்கன்னா திருப்பி உங்களுக்கு ப்ரூவ் ஆகும். அவ்வளவுதான். அந்த படத்தை சந்தானம் காப்பாத்தினாரு. ஃப்ரம் ஸ்டார்ட் டு எண்ட் செம்ம லீடு. யோகி பாபு சாரோட லீடு, காமெடியன் லீடு, செம்ம லீடாக இருந்தது. சூப்பர், தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு. அந்த ஆரோ சாங்கும் சூப்பராக இருந்துச்சு. லாஸ்ட் கிளைமேக்ஸ் முன்னாடி சாங்கும் சூப்பராக இருந்தது. நான் 5 out of 5 கொடுப்பேன். 10க்கு 10 அவ்வளோதான். சூப்பருங்க. அவர் 10 செம 5 ஸ்டார். சூப்பராக இருந்துச்சு. அவருக்கு 5 ஃபுல்லாக 5 கொடுப்பேன். ஃபேமிலி தான் பார்க்கணும். நல்லா ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் காமெடி மூவி இது. தேங்க்யூ. படம் தான் பார்க்க முடிஞ்சது. 8 படம் தனித்தனியாக பார்க்குறேன். அது படமே எனக்கு வெற்றி படமாக தான் அமைஞ்சுது. நான் உண்மையாக தான் சொல்கிறேன். கமிஷனர் யாருன்னா டியூட்டியில் எங்கன்னா இருக்கிறீங்களா, இன்ஸ்பெக்டரு இருந்தால் தயவுசெய்து வந்து பாருங்க படம். ஏன் தெரியுமா? ஒரு கமிஷனரே பார்க்க வேண்டிய படம், ஒரு இன்ஸ்பெக்டரே பார்க்க வேண்டிய படம், ஒரு எம்பியே பார்க்க வேண்டிய படம். தமிழ்நாட்டில் என்ன நடக்குதோ 90 கிக்ஸ், 80 கிக்ஸ், 2K கிக்ஸ், இன்னைக்கு வேற கர்ம காதல் இருக்க தினம். உஷாரா இருக்குடி, பார்த்து பேபா. அதான்
உஷாரா இருங்க. பிப்ரவரி பீச்சாண்டு பாருங்க. போலீஸ்காரன் எடுத்துட்டு போறான், வீடியோ எடுத்துட்டு போறான், ஜோடியா இருப்புங்க. அது கல்யாணம் ஆனவங்களும் இருப்பாங்க, கத்தினி வந்தவங்க இருப்பாங்க, கள்ள கதையில கூட இருக்கும். பார்த்துக்கோ.